திமுக கட்சியினர் ரூ. 8,000 கூப்பன் மக்களுக்கு குடுக்குறாங்கல்ல சார். அது சட்ட ரீதியா செல்லுமா? ஓட்டுக்கு காசுக்கு பதிலு இது டோக்கன் குடுத்து ஏமாத்துறது என்ற ஒரு சிஸ்டம் தான் இது. நீ எங்க வேணாலும் போய் வாங்கிக்கலாம். என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். எங்க போய் என்ன வாங்க முடியும்? டோக்கன் எடுத்த போய் நீங்க சரவணா ஸ்டோர்ஸ்ல குடுத்தா அவங்க குடுப்பாங்களா? இல்ல போத்தீஸ்ல குடுத்தா குடுப்பாங்களா? இப்ப ரூ. 8,000 டோக்கன் நீங்க குடுக்குறேன்னு சொல்றீங்களே, 5 வருஷமா என்ன பண்ணியிருந்தீங்க? ஆ. 5 வருஷமா என்ன பண்ணீங்க? அப்ப குடுக்க வேண்டியது தானே இந்த மாரி டோக்கன். 5 வருஷம் நடக்காது அப்ப முடியல. இப்ப குடுத்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்து எந்த திராவிட கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல ஊழல் பண்ணவே மாட்டாங்க. இனிமேல் ஊழலே கிடையாது அப்படின்னு யாரோ சொல்றாங்களா? சொல்றதே கிடையாது. ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்ற ஒரே தலைவர் வந்து டிவிகே விஜய் ஒண்டி தான். ஸோ அதை நம்பலாம். அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க, எவ்வளோ முடக்குறாங்க. இதெல்லாம் மீறி ஸ்டப்பனா நிற்கிறாரு. மக்களுக்கு நல்லது செய்யணுங்க, அவ்வளோதான் வர்றாரு. இதே மாதிரி ப்ரெஷர் இறக்க கொடுத்துருந்தா என்னத்துக்கு போய் வந்திருப்பாங்களா? 100% சான்ஸ் கிடையாது. பாதியிலேயே போயிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. மக்கள் யோசிக்கணும். நம்ம ஒரு ஒரு சொற்ப பணத்துக்காக ஒருத்தரை வந்து நம்ம ஓட்டு போட்டு அந்த பணத்தை ஓட்டு போடுறோம்னா, அவங்க எந்த இன்டென்ஷனில் எவ்வளோ பெரிய இன்டென்ஷனில் அவங்க இருப்பாங்க. அந்த ஏப்ரல் 23 தான் அவங்களுக்கு பவர் கையில் கிடைக்குது. அந்த பவரை வந்து கரெக்டாக அவங்க பயன்படுத்தினாங்கன்னா நாடு தப்பிக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். திமுக கட்சியினர் ரூ. 8,000 கூப்பன் மக்களுக்கு குடுக்குறாங்கல்ல சார். அது சட்ட ரீதியா செல்லுமா? நம்ம திமுக வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து ரூ. 8,000 டோக்கன் கூப்பன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்போ நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னா, அவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் த்ரூ தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமா தான் அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியும். ம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யுபிஏ டோக்கனை வந்து அன்ஆத்தரைஸ்டாக டோக்கன் அடித்து அதை மக்கள்கிட்ட கொடுத்து யுபிஏ ஆட்சி வந்த மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட கொடுத்து, நீங்கள் இது மாதிரி வச்சுக்கோங்க, நாங்கள் ஆட்சி வந்தோன்னே நீங்கள் போய் என்ன பொருள்லாம் வாங்கிக்கலாம், அது மாதிரி ஒரு இது ஏற்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியாகவும் சரி, மக்கள் மத்தியில் எல்லாத்துலேயுமே சரி, இது மிகப்பெரிய ஒரு தீய செயல் தான். இது சட்ட ரீதியாக அலோடே கிடையாது, பண்ணவே முடியாது. இது ஏமாற்று முயற்சி தான். அதாவது ஆட்சிக்கே வரல, எதுவுமே பண்ணல. பண்ணாத போது எப்படி அந்த டோக்கனை எப்படி இவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருந்தவங்க மக்களை எப்படி ஏமாற்ற முடியும்? எதிர்க்கட்சி பண்ணாலும் அதை வந்து வேற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி ஆளுங்கட்சியாக இருந்தவங்க எல்லாம் பண்ணவங்க. இப்போ அந்த டோக்கனை வந்து அவங்க மறுபடியும் வந்து எலெக்ஷன் வச்சு தான் அவங்க மறுபடியும் ஆளுங்கட்சி ஆகணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, டோக்கன் கொடுக்குறாங்க. கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க. இது மிகப்பெரிய தப்பு. அப்ப சட்ட ரீதியா தப்பு தான். அப்ப இது வந்து மக்களுக்கு பணமா குடுக்க முடியாது அப்படின்றதுனால, இப்ப டோக்கனா குடுத்து ஓட்டு கேட்கிற மாதிரி இது உண்மையே அதுதான். இருக்குங்களா? அதாவது இது ஒரு பிரைப். புரியுதுங்களா? இந்த நம்ம தமிழ்ல வந்து லஞ்சம் குடுக்குற மாரி தான். ம். அதாவது ஓட்டுக்கு காசுக்கு பதிலு இது டோக்கன் குடுத்து ஏமாத்துறது என்ற ஒரு சிஸ்டம் தான் இது. இது மாரி பண்ணக்கூடாது. ஆக்சுவலா வந்து ம். பார்த்தீங்கன்னா, ஒரு நியாயமான அரசியல் களத்தில இருக்கிறவங்க, உண்மையான அரசியல்வாதிகள், உண்மையான மக்களுக்கு சேவை பண்ணணுன்ற எண்ணத்தில இருக்கிறவங்க, இது மாரியான ஒரு டோக்கன குடுத்து கீழ்த்தரமான ஒரு செயல செய்றது வந்து மிகப்பெரிய தப்பு. இது மாரி பண்ணக்கூடாது. செகண்ட் வந்து என்ன தெரியுங்களா? இப்ப இந்த டோக்கன் குடுக்குறாங்கல்ல, இந்த டோக்கன வந்து நடைமுறையே படுத்த முடியாது முதல்ல. ஆட்சிக்கு ம். வந்தா நடைமுறைப்படுத்த முடியாது. இப்போ ஏற்கனவே கலைஞர் வந்து டிவி குடுத்தாரு. அப்புறம் இவங்க ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மா வந்து ஃபேன் குடுத்தாங்க, மிக்ஸி குடுத்தாங்க. எப்படி குடுத்தாங்க? தமிழ்நாடு அரசு அதிலருந்து போட்டு குடுப்பாங்க. ம். பொருள தான் குடுப்பாங்க. அது அந்தந்த எந்தெந்த கம்பெனி உற்பத்தி பண்ணுதோ, அந்த ஒரு கம்பெனிலேருந்து வாங்குவாங்க. பொருள் வாங்கி, அது டெண்டர் குடுத்து வாங்குவாங்க. யாரு பெஸ்ட் டெண்டர் குடுக்குறாங்களோ வாங்கி அத கவர்மெண்ட்டுக்கு குடுக்கும். இப்படிதான் பொருள தான் குடுக்க முடியும். ஆனா, இது வந்து டோக்கன் சொல்றாங்க. டோக்கன் என்ன சொல்றாங்கன்னா, "நீ எங்க வேணாலும் போய் வாங்கிக்கலாம். என்ன ம். வேணாலும் வாங்கிக்கலாம்." எங்க போய் என்ன வாங்க முடியும்? அது அது வந்து நெறிமுறைப்படுத்தணும். இந்த டோக்கன் ரூ. 8,000 டோக்கன் குடுக்குறோம். ரூ. 8,000 டோக்கன் வந்து நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் இத நாங்க குடுக்குறோம்னு சொல்றாங்க. இந்த ரூ. 8,000 டோக்கன் எடுத்துட்டு போயிட்டு, நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல இந்த பொருள நீங்க வாங்கிக்கலாம். அப்படின்ற மாரி அவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது நியாயம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். டோக்கன் எடுத்துட்டு போய் நீங்க சரவணா ஸ்டோர்ஸ்ல குடுத்தா அவங்க குடுப்பாங்களா? ம். இல்ல போத்தீஸ்ல குடுத்தா குடுப்பாங்களா? அது எதுக்கு மக்கள்ட்ட இந்த ஒரு போலியான ஒரு பிம்பத்த வந்து ஏற்படுத்தணும்? ஏன் இது ஒரு செயல்படுத்துறாங்கன்றது தான் ரொம்ப மோசமான செயல்பாடா இருக்கு. ஸோ அந்த டோக்கன வச்சு மக்கள் வந்து ஏமாறக்கூடாது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டபூர்வமா இது மிகப்பெரிய தப்பு.
ம். டோக்கன் கொடுக்கறதும் தப்பு, டோக்கன் வாங்குறதும் தப்பு. ம். இது இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து வேடிக்கை பார்க்கலாம், இல்ல நடவடிக்கை எடுக்கலாம். பட் நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா, குடுக்குறவங்களுக்கும் அது பாதிப்பு வரும். டோக்கன் வாங்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் பாதிப்பு வரும். ஸோ மக்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு இந்த டோக்கன வந்து நீங்க வந்து வாங்காதீங்க. வாங்கக்கூடாது. வாங்காதீங்க. ம். திருப்பி குடுத்துருங்க. ம். ஜெயிச்சு வரட்டும். ம். அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா, தேர்தல் அறிவிக்கையில சொன்ன மாதிரி ஜெயிச்சு வரட்டும். அப்புறம் அவங்க டோக்கன் குடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த டோக்கனுடைய நடைமுறை எப்படி இருக்கு? உண்மையா இதுவா நடக்க முடியுமான்றத நம்ம பார்க்கலாம். இப்பயே ஒரு ஒரு டோக்கன் அடிச்சு, மக்களுடைய அந்த பாவம் அந்த அவங்களுடைய அந்த அறியாமைய வச்சு ஏமாத்துறது மிகப்பெரிய தப்பு. ம். இது அரசியல்வாதிகளுக்கு வந்து இது வந்து நல்லது கிடையாது. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். இவங்க வந்து இப்ப மக்களுக்கு வந்து ஒரு நல்லது தான் நினைக்கிறாங்க, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இவரு வந்து ஆட்சியில இருக்கும்போதே எலக்ஷனுக்கு முன்னாடியே இத பண்ணியிருக்கலாம்ல சார்? அதுதான். இப்போ இப்போ ரூ. 8000 டோக்கன் நீங்க குடுக்குறேன்னு சொல்றீங்களே, ம். 5 வருஷமா என்ன பண்ணியிருந்தீங்க? ஆ. 5 வருஷம் என்ன பண்ணீங்க? அப்ப குடுக்க வேண்டியது தானே இந்த மாரி டோக்கன். 5 வருஷம் ம். நடக்காது அப்போ முடியல. இப்ப குடுத்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்து அந்த டோக்கன் குடுக்குறேன்னா, அது என்ன அது எங்க போய் இந்த நியாயத்த வந்து சொல்றது? ம். குடுக்குறவங்க அப்பயே குடுத்துருக்கணும். குடுத்துருக்கணும். இப்ப மறுபடியும் பண்ணா இத நடைமுறைப்படுத்துவாங்களான்றது கொஸ்டின் தானே இல்லையா? கேள்விக்குறிதான். நெறைய வந்து திமுகல குடுத்த தேர்தல் அறிவிக்கையில வந்து நெறைய நிறைவேத்தல. ம். முக்கியமா டாஸ்மார்க்க வந்து அவங்க குளோஸ் பண்ணவே இல்ல. மானியம் சிலிண்டருக்கு மானியம் குடுத்தாங்க, அத குடுக்கல. இல்லையா? ம். எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. எதுவுமே பண்ணல. அதிலேயே மக்கள் பயங்கர பாதிப்புல இருக்கிறாங்க. ம். புதுசா ஒரு ரூ. 8000 டோக்கன் குடுக்குறேன் அப்படின்றது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரி சொல்றத விட, இது வந்து ஒரு ஏமாத்து வேல தான் நம்ம சொல்லணும். ம். சரிங்களா? இது வந்து ஏமாத்து வேல தான். இது வந்து மத்த அரசியல் கட்சிகள்லாம் எப்படி இது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. எதிர்க்கட்சிகள்லாம் எப்படி வேடிக்கை பார்த்துருக்காங்கன்னு தெரியல. இது சட்டத்துக்கு புறம்பானது. மக்களும் வந்து வாங்கக்கூடாது, இவங்களும் குடுக்கக்கூடாது. இதே மாதிரி பல அரசியல்வாதிகள் மக்களுக்கு பணம் குடுத்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். இது மிகப்பெரிய குற்றம் தானே? நம்ம இப்போ சிம்பிளான விஷயம். கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு வேலை வாங்க ஏதோ ஒண்ணு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போறோம். ம். ஒரு விவோக்கு ஒரு ரூ. 500 ரூ. 1000 குடுக்குறோம்னா, அது லஞ்ச ஒழிப்பு துறை வந்து விவோ கையங்களும் புடிச்சு, அரெஸ்ட் பண்ணி அவர் வாழ்க்கைய க்ளோஸ் பண்ணிடுறாங்க இல்லையா? அப்போ அதுக்கே எப்படின்னா, மக்கள் எஜமானர்கள் கிட்ட போயிட்டு, ஓட்டுக்காக பணம் குடுத்து, எனக்கு ஓட்டு போடுங்கன்றது எவ்வளோ பெரிய அது சட்டத்துக்கு விரோதமானது ம். இல்லையா? ஸோ இதுதான் வந்து இது இந்த திராவிட இயக்கங்கள் வந்து ரொம்ப நாளா இத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த ம். கட்சியும் இது பண்றது. திராவிட இயக்கங்கள் ஒண்டி தான் பண்றாங்க. இது மிகவும் தப்பான விஷயம். ம். என்னோட ஆன்மீகத்தில வந்து ஒரு சித்தர்ட்ட நாங்க வந்து பேசியிருக்கோம். அவர் சொல்றாரு, "சார் இது வந்து இந்த தாய்நாட்ட தாய்நாட்ட காட்டிக் குடுக்கறதுக்காக பணம் வாங்குறாங்க பார்த்தீங்களா? பணம் வாங்கி தாய்நாட்ட காட்டிக் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஓட்டுக்கு பணம் வாங்கி குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அது வந்து அரசியல்வாதிகளுக்கு வேணா அது வந்து சந்தோஷமா இருக்கலாம். பணத்த வாங்கிட்டு அவங்க ஓட்டு போடுறாங்க பாருங்க அந்த மக்கள். அந்த மக்களுக்கு வந்து பல தலைமுறைகள் வந்து இவங்களுக்கு வந்து அது பாதிப்பு இருக்கும்." அப்படின்றாங்க. ம். உண்மதான் இது. ஸோ அதனால மக்கள் யோசிக்கணும். நம்ம ஒரு ஒரு சொற்ப பணத்துக்காக ஒருத்தரை வந்து நம்ம ஓட்டு போட்டு அந்த பணத்தை ஓட்டு போடுறோம்னா, அவங்க எந்த இன்டென்ஷன்ல எவ்வளோ பெரிய இன்டென்ஷன்ல அவங்க இருப்பாங்க. இல்லையா? உனக்கு ரூ. 10,000 குடுத்து ஒரு ரூ. 5,000 குடுத்து ஓட்டு வாங்குறாங்கன்னா, அவங்க எவ்வளோ கொள்ளை அடிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ம். சும்மாவா பணம் குடுப்பாங்க? அதனால நீங்க மக்கள் வந்து யோசிக்கணும். நீங்க பணம் வாங்குறது, வாங்குங்க. பிரச்சனை இல்ல. ஆனா, இவருக்கு தான் ஓட்டு போடணுன்ட்டு நினைக்காதீங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. யாருக்கு ஓட்டு போடணும்? யாருக்கு செயல்படுத்தணும்? யாரு நல்லவங்க? யார் நமக்காக உண்மையா, பாசமா, பந்தமா யார் நமக்கு செயல்படுவாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நீங்க சும்மா பணம் கிடைக்குது, இவன் ரூ. 5,000 குடுக்குறான், அவன் 10,000 வாங்கி போட்டீங்கன்னா, அது நீங்க உங்க உங்க தலையில நீங்களே மண் வாரி போட்டுக்கிறது தான் அர்த்தம். இவ்வளோ நாள் இப்படிதான் பண்ணியிருந்தாங்க இல்லையா? பல இது பண்ணியிருந்தாங்க. இனிமேல் அடிச்சு பண்ணாதீங்க. நாடு முன்னேறணும். நாடு முன்னேறினா தான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். அதனால மக்களுக்கு என்னோட அறிவுரை என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தயவுசெய்து ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க. ம். வாங்குனா கூட அத பேஸ் பண்ணி ஓட்டு பணம் யார் அதிகமா குடுக்குறாங்க, யார் கம்மியா பார்த்து ஓட்டு போடாதீங்க. ம். சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ம். இதுதான். புரியுதா? குற்றம் செய்யாதீங்க. ஓகேங்க சார். அப்போ மக்கள் வந்து எந்த முறைப்படி அ ஐ மீன் வந்து எதெல்லாம் மனசுல வச்சுட்டு அவங்களோட வாக்க போ அவங்களோட ஓட்ட போடணுங்க சார்? எல்லாமே அரசியல்வாதிகள் பண்ற ஊழல்கள், அரசியல்வாதிகள் பண்ற எல்லா பிரச்சனையும் மக்களுக்கு வந்து ஈஸியா ரீச் ஆகுது. ம். எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ மக்கள் வந்து சிந்திக்கணும். யாருக்கு வந்து நல்லவங்க? நம்ம வே நம்ம 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 நமக்காக நிக்கிற வேட்பாளர் எப்படி இருக்காரு? அவரு பேக்ரவுண்ட் என்ன? அவர் உண்மையா இருப்பாரா? நமக்கு ஏதோ மக்களுக்கு ஏதோ வந்து பிரயோஜனமா இருப்பாரா? மக்கள் நல்லது செய்வாரா? ஏற்கனவே நம்ம ஓட்டு போட்டோமே, அவரு எப்படி இருந்தாரு? அவர் ம். என்னென்ன பண்ணாரு? ம். அவரால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா? அவரு பயங்கரமா கொள்ளடிச்சாரா? இல்ல ஊழல் பண்ணாரா? இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும்.
அப்போது யோசித்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். சரி, ஓகே, இது மாதிரி பண்ணலாம், இவர் நல்லவர், இவர் கெட்டவர் அப்படின்னு பார்த்து தான் ஓட்டு போடணும். ஏன்னா இதுதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மக்களுக்கு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி தான் இந்த ஓட்டு. ம். புரியுதா? இதுதான் சக்தி. இதுக்கப்புறம் அவங்க வேலை கிடையாது. 5 வருஷம் ஒரு வாட்டி தான் அவங்க வேலை. இன்னைக்கு அந்த 23ஆம் தேதி, அந்த வர வர 20 அந்த ஏப்ரல் 23 தான் அவங்களுக்கு பவர் கையில் கிடைக்குது. ம். அந்த பவரை வந்து கரெக்டாக அவங்க பயன்படுத்தினாங்கன்னா நாடு தப்பிக்கும். ம். அந்த பவரை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணி பணத்துக்காக வேற மாதிரி திங்க் பண்ணி அவங்க பவரை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா பாதிப்பு மக்களுக்கு தான். சிந்திச்சு செயல்படணும். எனக்கு வந்து அவரை இவரு தெரியும், அவரு தெரியும், என் மாமா அவரு, என் தம்பி அவரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லவங்க யாரு? ம். மக்களுக்காக யார் வந்து சேவை செய்வாங்க? மக்களை தன் உயிரா பாதுகாக்கிறவங்க யாரு? உண்மையான சேவகர்கள் யாரு? மக்களை நேசிக்கிறவங்க யாரு? ஊழலே பண்ண மாட்டாங்கப்பா இவங்க. இவங்க நல்லவங்கப்பா அப்படின்னு திங்க் பண்றது யாரு? நல்ல அறிமுகமானோம் அப்படின்ற மாதிரி ஓட்டு போடணும். சரி. மற்ற கட்சிகள் மாதிரியே டிவிகே தலைவர் விஜய் அவர்களும் பல இலவசங்கள் வந்து சொல்லியிருக்காரு. நெறைய இலவசங்கள்லாம் இந்த மாரி பண்றதா சொல்லியிருக்காரு. அது வந்து உங்களோட கண்ணோட்டத்துல நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? நம்ம இலவசங்கள்ன்றது திராவிட கட்சிகள் வந்து உருவாக்குனது ம். இல்லையா? ம். திராவிட கட்சிகள் இலவசங்களை உருவாக்கி உருவாக்கி தான் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கி வாங்கி தான் அவங்க மாறி 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 ஆட்சி பிடிச்சாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து இலவசங்கள் கொடுத்துருக்காரு. ஆனால் திராவிட கட்சி கொடுத்த இலவசங்களுக்கும் மக்கள் டிவிக்கு விஜய் அவர்கள் கொடுத்த இலவசத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. திராவிட கட்சிகள் என்னென்ன இலவசம் கொடுத்தாங்க? டிவி கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க, மிக்ஸி கொடுத்தாங்க, இந்த பொருட்கள்லாம் கொடுத்தாங்க. இது யூஸ் அண்ட் த்ரோ தான். ம். ஒரு நாள் வச்சுக்கலாம், தூக்கி போட்டுடலாம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஆமாங்க ஒரு சார். டிவி வாங்குறீங்க, ஒரு 6 மாதம் ஓடும், அவ்வளோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு ஃபேன் வாங்குறீங்க, ஒரு வருஷம் ஓடும், தூக்கி போட்டு இப்போ அந்த டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் எங்கே இருக்குது தெரியுமா? ம். எங்கேயுமே இல்லைங்க சார். தெரியாது, எல்லாம் போயிடும். ஆனால் விஜய் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி அப்ளிகேஷனாக கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அதாவது முன்னேற்றத்துக்கு உண்டான பணம் தான் கொடுக்குறாரு. நீங்கள் ம். வாங்கிட்டு வீட்டில் உட்காரத்துக்கு அவர் கொடுக்கல. முன்னேற்றத்துக்கு நீங்கள் உங்களுடைய நீங்கள் நீங்கள் இளைஞராக இருந்தீங்களா, உங்கள் முன்னேற்றத்துக்கு எப்படி, நீங்கள் படிக்கிறதுக்கு எப்படி, ம். பெண்களா இருக்கீங்களா? நீங்க கல்யாணம் செஞ்சு நீங்க நல்லா போறதுக்கு, கல்யாணம் செய்ய போறது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். ம். குழந்தை பொறந்தா குழந்தைக்கு ஒரு பெனிஃபிட். அப்படிதான். ஏன்னா, இப்ப நம்ம நாடு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் 2, 3 செக்டார் இருக்கிறாங்க. நல்ல கோடீஸ்வரங்க, பணக்காரங்க இருக்காங்க. ரொம்ப ஏழையா இருக்காங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க. ம். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான் நிறைய பாதிப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து என்னன்னா, ஒரு மேரேஜ் பண்ணணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கௌரவமா மேரேஜ் பண்ணணும். ம். அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. இப்போலாம் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து ஒரு சவரன் வந்து எங்கேயோ போயிடுச்சு ரேட். மோர் தென் 1,00,000 மேல போயிடுச்சு. எஸ். ஒரு சவரன் போடுறதே கஷ்டம் இல்லையா? ஸோ அதில வந்து விஜய் சொல்றாரு, உங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் நடக்கும்போது நான் இந்த இவ்வளோ சவரன் குடுக்குறேன், புடவ குடுக்குறேன், குழந்தை பொறந்தா மோதிரம் போடுறேன். இதெல்லாம் சொல்லும்போது, அது நடக்கும்போது தான் அந்த கல்யாணம் நடக்கும்போது அவர் குடுக்குறாரு. ம். சும்மா வந்து குடுக்கல. நடக்கும்போது குடுக்குறாரு. குழந்தை பொறக்கும்போது அவர் குடுக்குறாரு. புரியுதா? அது அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப் கிடைக்கும். பரவால்ல அப்படின்னு. இது வந்து எப்பவுமே கிடைக்கும். ம். எப்பயுமே கிடைக்கும். நீங்க டிவி, மிக்ஸி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் குடுத்தீங்கன்னா, இது என்ன யூஸ் ஆகும்? எவ்வளோ நாள் யூஸ் ஆகும்? 1 இயர் கூட யூஸ் யூஸ் ஆகாது. இது வந்து மானிட்டரி. இது வந்து மக்கள் முன்னேற்றத்துக்காக அவர் குடுக்குறது தான். குடுத்து தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஏன்னா, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள முன்னேற்றணும் அப்படின்னா குடுத்து தான் ஆகணும். இப்ப பழைய ஆட்சிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட 5,00,000 கோடி மேல கடன் வச்சிருக்காங்க. வாங்கியிருக்காங்க. ம். வாங்கி தான் அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. புரியுதா? இவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஊழல் பண்ணவே மாட்டேன். யாரு டிவிகே விஜய் ஊழல் பண்ண அவசியமே இல்ல. ஊழல் பண்ணலனாலே மக்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதிலே எல்லாத்தையும் பண்ணலாம். ஊழல் பண்ணாம இருந்தாலே போதும். வர வருமானத்த வச்சு மக்களுக்கு எல்லாமே பெனிஃபிட் பண்ணலாம்னா, அவருடைய கோட்பாடு, அவருடைய கொள்கை அதுதான். ஸோ நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, அவர் சொல்றது நியாயமான விஷயம் தான். இப்போ திராவிட கட்சிகள்லாம் ஊழல் பண்ணாங்க. ம். இல்லையா? ஒரு 50% போனா 50% இப்படி போகுது. வேற ரூட்ல போகுது. ஊழல் பண்றாங்க. அப்ப அது பாதிப்பு இருக்கு. பட் ஊழல் பண்ணலன்னா, தாராளமா குடுக்கலாம். ம். இதே திராவிட கட்சிகள் எடுத்துங்க. எந்த திராவிட கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல அவங்க தேர்தல் அறிவிக்கையில, நான் ஊழல் பண்ண மாட்டேன்னு யாரும் சொல்லவே இல்ல. யாராவது சொல்றாங்களா? ஊழல் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். நான் ஊழல் பண்ணவே மாட்டேங்க. இனிமேல் ஊழலே கிடையாது அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? இல்லைங்க சொல்றதே சார். கிடையாது. ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்ற ஒரே தலைவர் வந்து டிவிகே விஜய் ஒண்டி தான். ம். ஸோ அத நம்பலாம். அப்போ வழக்கறிஞரா நாங்க பார்க்குறோம். நாங்க பார்க்கும்போது, இது ஒரு நல்ல இதுதான். அவர் ம். டிவிகே விஜய் சொல்றது ம ம ஏற்கக்கூடிய கருத்து தான். ஊழலே பண்ண மாட்டேன். அது அது அவருடைய அந்த டிக்ளரேஷன் குடுக்குறாருல்ல, ம். ஒரு பைசாவ கூட எனக்கு மக்கள் பைசா, ஒரு பைசா நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றாருல்ல, அந்த விஷயத்த வந்து எந்த கட்சியும் சொல்லதில்ல.
சொன்னது இல்லைங்க சார். யாருமே சொல்ல முடியாது. இவர் சொல்றாரு. அந்த பிரேவ்னஸ் தான் முக்கியம். அந்த அந்த தைரியம் தான் முக்கியம். ஸோ அதுக்காக நம்ம வந்து அவருக்கு ஒரு சான்ஸ் குடுக்கலான்றது என்னுடைய விருப்பம். நீங்க சொல்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவருக்கு சான்ஸ் குடுத்தீங்கன்னா, அவருடைய இலவசங்கள் வந்து நல்ல காரியமா மக்களுக்கு வந்து சேரும். ம். என்னுடைய ஒப்பீனியன். 2026ல அப்ப டிவிகே தலைவர் விஜய் வந்து ஆட்சிய புடிச்சிருவாரா சார்? இப்போ பிரசன்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னா, மக்கள் வந்து என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாறுதல் வேணும்னு நெனைக்கிறாங்க. ஏன்னா, ரொம்ப நாளா அந்த போராட்டம் இருந்தது மக்கள்கிட்ட. திராவிட கழகம் மாத்தி மாத்தி வராங்க. இவரு விட்டா அவரு, அவரு விட்டா இவரு மாத்தி வராங்க அப்படின்னு ரொம்ப நாளா இது இருந்தது. இப்போ மக்கள் என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஒரு மாற்ற கட்சி வரட்டுமே. வேற ம். ஆள் வரட்டுமே. புதுசா ஒரு ஆள் வரட்டுமே. அவரு என்ன பண்றாருன்னு பார்ப்போமே. ஏன் இவங்களுக்கு மாத்தி மாத்தி வராங்க? இவங்களும் 2 பேரும் ஒரே மாரி தானே இருக்காங்க. 2 பேரும் ஒரே ஊழல் மாரி தானே. இவரு அவர் மேல கேஸ் போடுறார், அவர் இவர் மேல கேஸ் போடுறார். ஊழல் மாரி தானே இருக்கு. ரெண்டுமே இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே கட்சியில யார் இருக்காங்கன்னா, ஏடிஎம்கேல எல்லாம் பாதி பேர் இங்க வந்துட்டாங்க. ஏடிஎம்கே வந்தா இங்க இருக்கிறவங்க அங்க போயிருவாங்க. 2 ஒரே மாரி தானே இருக்கு. இப்ப 2 ம். ஊழல்வாதிகள் எல்லா இடத்துலயும் தானே இருக்கிறாங்க. 2 பேரும் ஊழலுக்கு வந்து எதிர்க்கா இல்லையே. எதிர்ப்பு சொல்லவே இல்லையே. எல்லாம் ஊழல் பத்தி பேசவே மாட்றாங்க இல்லையா? ஸோ ஒரு மாற்று வரட்டுமே, புதுசா யாராச்சும் வரட்டுமே, இவங்க வந்து ஒரு சான்ஸ் குடுப்போமே அப்படின்ற மண்ணோட்டத்துல இருக்காங்க. சோசியல் மீடியா வந்து இப்போ ரொம்ப எஃபெக்டிவ் ஆயிடுச்சு. எல்லா விஷயமே வந்து சோசியல் மீடியா மூலியமா மக்களுக்கு தெளிவா ரீச் ஆகுது. ம். ஸோ மக்கள் வந்து அத பார்த்து என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே நம்ம இந்த வாட்டி ஒரு சான்ஸ் குடுப்போம்ன்ற மாரி பார்க்கும்போது, ஆ டிவிகேக்கு வந்து பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கு. இருக்குங்க சார். இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஸோ எனக்கு நாங்க விசாரிச்சதுல பார்த்தீங்கன்னா, ஆ 2, 3 குறைகள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கிறிஸ்டியனு. ம். அவர் வந்து அதனால கிறிஸ்டியன் தான் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்றாங்க. ம். அது வந்து ஏத்துக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா, இல்ல. அவர் அப்படின்னு சொல்லலையே. அம்மாவுக்கு வந்து ஒரு இந்து கோவில் கட்டி குடுத்துருக்காரு. ம். சாய்பாபா டெம்பிள் அம்மாவுக்கு கட்டி குடுத்துருக்காரு. ஒரு கிறிஸ்டியன் எப்படி அம்மாவுக்கு கோயில் கட்டி குடுப்பாரு? ஆமாங்க. இல்லையா? அது ஏத்துக்கக்கூடிய விஷயம் கிடையாது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மதத்தையும் வந்து ஈக்குவலா தான் பார்க்குறாரு. ம். நான் வந்து இன்னைக்கு முஸ்லீம், இன்னைக்கு கிறிஸ்டியன் அப்படின்னு கிடையாது. யாரையும் பிரிக்கல. எல்லாம் ஒரே மாரி தான் பார்க்குறாரு. ஆனா திமுகவ எடுத்து பாருங்க. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்துக்கு அகைன்ஸ்ட் தான் செயல்படுறாங்க. ம். இந்துக்கு டோட்டலாவே அகைன்ஸ்ட்டா தான் இருப்பாங்க. அவங்களுடைய அ அவங்களுடைய முன்னோடிகள் திமுக முன்னோடிகள் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் பாருங்க. எல்லாமே வந்து இந்துஸ்க்கு அகைன்ஸ்ட்டா தான். ம். பார்த்தீங்களா? திருநீர் வச்சு அழிச்சுப்பாங்க. கோயிலுக்கு சாமி கும்பிட போவாங்க. ஆனா திருநீர் அழிச்சுக்கிறாங்க. என்ன லாஜிக் இது? அப்ப ஏன் நீங்க சாமி கும்பிட போறீங்க? ம். இல்லையா? அவரு துரைமுருகன் வந்து ஒரு கோயில்ல போய் சாமி கும்பிடுறாரு. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளிய வராரு. திருநீர் அழிச்சுக்கிறாரு. எதுக்கு இந்த மாரி மக்கள்கிட்ட வந்து இது மாரி ஒரு தப்பான ஒரு இதுவ வந்து காட்டணும்? வெளிய ஓப்பனா விபூதி வச்சுட்டு வாங்க. அப்ப ஏன் கோயிலுக்கு போறீங்க? ம். கோயிலுக்கு போன அவசியமே இல்லையே! கோயிலுக்கும் போனோம். ஆனா மக்கள் முதல் வந்து நான் இந்து இல்லன்னு காட்டணும். நான் வந்து இந்த சாமி கும்பிட மாட்டேன். நான் வந்து இது அப்படி நான் எனக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கேன் அப்படின்ற மாரி காட்டணும் தான். இது மிகப்பெரிய தப்பான செயல். புரியுதா? எஸ் அப்படி சார். இருக்கக்கூடாது. ஸோ அதனால திமுக பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்துஸ்க்கு அகைன்ஸ்ட்டா தான் செயல்படுறாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 5 வருடங்கள் 5 வருடத்துல 5 வருடமா அவங்க ஆட்சியில இருக்காங்க. நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி கூட தீபாவளிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லவே இல்ல. ம். ஆனா கிறிஸ்துமஸ் சொல்லுவாரு, முஸ்லீம் பண்டிகைக்கு சொல்லுவாரு, எல்லா பண்டிகைக்கும் சொல்லுவாரு. ஆனா தமிழ்நாடு மக்கள் இந்து மக்களுடைய தீபாவளி பண்டிகைக்கு வந்து அவர் வாழ்த்து சொல்லவே இல்ல. ஆமாங்க சார். அப்போ என்ன இது சமத்துவ கட்சின்னா என்னது? எல்லாரும் பொதுவா தான் நீங்க பார்க்கணும். ம். இல்லையா? ஸோ ஏன் அவங்க வந்து தன் மேல இருக்க தப்ப வந்து மறைக்கிறாங்க. ஆனா விஜய் மேல வந்து இப்படி ஒரு இது சொல்றாங்க. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஜோசப் விஜய்ன்னு பேர் போட்டுக்கிறாரு. அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. அது பேரு எப்படினா இருக்கட்டுங்க. பட் அவங்க குணங்கள் எப்படி இருக்கு? அவங்க செயல்பாடு எப்படி இருக்கு? அதுதான் நீங்க பார்க்கணும். அவர் கிறிஸ்டியன் பேரு கிறிஸ்டியன் போட்டுட்டாருன்னா, கிறிஸ்டியன் சப்போர்ட் பண்றாருன்னு அப்படி இல்ல. அவரு ம். இஸ் அ காமன் மேன். புரியுதுங்களா? நமக்கு வந்து இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனா சொல்லணும்னா, இதே மாரி ஒரு லீடர் கிடைச்சதே பெரிய விஷயமா இருக்கு. புரியுதுங்களா? இது வந்து ம். சாதாரண விஷயம் இல்ல. இது வந்து ஒரு புரட்சி. பயங்கரமான புரட்சி இது. ஒரு புதுசா ஒரு பிரேவா அவ்ளோ பெரிய உச்சத்தில இருந்த ஒரு நடிகர் வந்து, எதுவுமே வேண்டாங்க. எனக்கு மக்கள் சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு, அவ்ளோ போராட்டங்கள்ல அவருக்கு எவ்ளோ பிரஷர் குடுக்குறாங்க. ம். எவ்ளோ முடக்குறாங்க. இதெல்லாம் மீறி ஸ்டெப்பனா நிக்கிறாரு. மக்களுக்கு நல்லது செய்யணுங்க. அவ்வளோதான். வர்றாரு. இதே மாரி பிரஷர் யாருக்கா குடுத்திருந்தா இந்நேரத்துக்கு போய் வந்திருப்பாங்களா? ம். 100% சான்ஸ் கிடையாது. பாதியிலேயே போயிட்டு ஓடிட்டு இருந்திருக்கும். இருப்பாங்க. இவர் தைரியமா நிக்கிறாரு. இந்த ஒரு பிரேவ்னஸ்க்காக அவருக்கு ஒரு சான்ஸ் குடுக்கலாம். எஸ் புரியுதுங்களா? சார். பார்ப்போமே! என்ன இருக்குன்னு பார்ப்போமே! ஒரு சான்ஸ் குடுப்போமே! என்ன இருக்கு? குடுத்து பார்ப்போம். எப்படி இருக்காருன்னு பார்ப்போமே! சப்போர்ட் பண்ணுங்க.
நம்ம ஊழல் ஊழல் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு நல்லது தானே. ம். இல்லாம ஊழல் வரக்கூடாது. ஊழல் இருந்தால் தான் நாடு நாடு குட்டிச்சரா போயிடும் ஊழல் இருந்தீங்கன்னா. ம். ஊழல் இல்லாமல் இருக்கணும், சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும், பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் பாதுகாப்பு இருக்கணும், சட்டம் ஒழுங்கு கிளியர் ஆகணும், கஞ்சா ஒழிப்பு இதெல்லாம் இந்த டாஸ்மார்க் எல்லாத்தையும் ஒழிச்சிடணும். ம். மக்களுக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப், அமைதியான லைஃப், சந்தோஷமான லைஃப் இருக்கணும். அவன் உழைக்கிறத அவன் சாப்பிடணும். மக்களுக்கு கட்டுற வரி பணம் கரெக்டாக அவனுக்கு வந்து சேரணும். இதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறது இல்லையா? அது கிடைக்கிறதுக்கு யார் கரெக்டான ஆளுன்றதை அவங்க தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு ஆப்டான ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான். எங்களுக்கு பொறுத்தவரைக்கும். ஏன்னா திராவிட கழகங்களுக்கு நிறைய நம்ம வந்து சான்ஸ் கொடுத்துட்டோம். ம். ஒரு வாட்டி கொடுத்து கொடுத்து பார்த்தோம். அப்படியே தான் இருக்கு. நாடு மக்கள் முன்னேறல. அவங்க மட்டும் முன்னேறிட்டாங்க. ஆமாங்க புரியுதுங்களா? சார். அதனால இனிமேலும் மக்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு சான்ஸ் குடுப்போமே! குடுத்து பார்ப்போம். விஜய்க்கு குடுப்போம். நடக்குதுன்னு பார்ப்போம். சரிங்க சார். ஆக்கப்பூர்வமான தகவலுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றிம்மா. சார். நன்றி.